அனைவருக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாயின் இந்தியன் ஆர்மியில் 66வது பேட்ச் சரிங்களா. இந்த 66வது பேட்சுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 350 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா சரிங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் 2025 மதியம் 3 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரியா. இந்த அப்ளிகேஷன் வந்து தற்போதைக்கு கரண்டில் இருக்குது. யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் இல்லைனா ஈவினிங்க்கு மேலே இந்த அப்ளிகேஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள் போடுறதுக்கு சரிங்களா. சரி, இந்த அப்ளிகேஷனோட ஃபீஸ் எல்லாமே 0% தான். இந்த அப்ளிகேஷனோட ஃபீஸு ஒன்லி 0%. ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி யாருக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்களுடைய ஏஜ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து 20க்கு மேலே இருக்கணும். உங்களுடைய ஏஜ் வந்து 20க்கு மேலே இருக்கணும், 27 வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா. யாருக்காச்சும் எனக்கு டவுட்டாக இருக்குது ப்ரோ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. 27 வயசு உள்ளே இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். யாருக்காச்சும் டவுட்டாக இருந்தால் நான் பயோவில் ஏஜ் கால்குலேட்டருக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் 27 வயசில் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரி, இதோட கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்மேரிடு பர்சனாக தான் கம்பல்சரி இருக்கணும். அன்மேரிட் பர்சனாக தான் நீங்கள் கம்பல்சரி இருக்கணும். தெளிவாக நோட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லைனில் இந்த செகண்ட் பேட்ச் ஓகேவா, அன்மேரிட் மெயில் கேண்டிடேட் ஒன்லி ஓகேங்களா. நீங்கள் கல்யாணம் ஆகாத ஒரு யூத் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் நிறையா இருக்குது, கோல்டு மெடலெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் இதில் உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பவரே வேறு லெவல் ஓகேங்களா. வேறு லெவல்னால் ஒரு இந்தியன் ஆஃபீஸரில் நீங்கள் அதிகாரியாக உள்ள நியமிக்கும் போது உங்களுக்கு பல சலுகைகள் உண்டு ஓகேங்களா. இதோட டிகிரி பார்த்துருவோம். சிவில் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய கல்வி தகுதி சிவிலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் அவங்க கேட்குற கல்வி தகுதி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சிவிலில் 75 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 60 போஸ்ட் சரியா. இந்த கேட்டகரிக்கு தனித்தனியாக பிரிவினை கொடுத்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் ஓகேங்களா. எலக்ட்ரிஷனாக இருந்தாலே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். அவங்க கேட்குற கல்வி தகுதி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி பல சலுகைகள் இருக்குது. நீங்கள் டிகிரி முடித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். மெக்கானிக்கல் முடிச்சிங்க பிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இந்தியன் ஆர்மியில் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் இதுக்கு போஸ்டிங் இருக்கும். தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எந்த பார்டர்லனா எந்த மொழியிலனா தூக்கி போடுவாங்க ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லொக்கேஷன் அமையாது ஜாபை பொறுத்த வரைக்கும். இந்தியன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் உங்களுக்கு ஜாப் அமையும் ஓகேங்களா. டோட்டலாக வேக்கன்சி 350 வேக்கன்சி. ஸோ ஓகே, நம்மளே இதில் கேட்குற கல்வி தகுதியில் நீங்கள் கேர்ள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் பயோ சரியா. நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக இதில் இருக்கிற எல்லாத்தையும் 17 வேக்கன்சி அவங்க ஃபில் பண்ண முடியும். அது என்னன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. நர்சிங் முடிச்சவங்க தாராளமாக அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, டிகிரி குவாலிஃபிகேஷன்ன்றதுனால இந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 1 by 1 நீங்கள் பார்த்துட்டோம். அவங்க கேட்குற டீட்டெயிலில் அவங்க கேட்குற கல்வி தகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங் உங்களுக்கும் அமையும். சரி, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் பிசிக்கலை பற்றி பேசலை, இந்த முறை தெளிவாக பார்த்துருவோம் பிசிக்கல் ஓகேங்களா. 2.5 கிலோமீட்டரு 10 நிமிஷத்தில் 30 செகண்டில் நீங்கள் ஓடி கடக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. 2.5 கிலோமீட்டரு 10 நிமிஷத்தில் 30 செகண்டில் நீங்கள் ஓடி கடக்கிற மாதிரி இருக்கும். புஷ்அப் 40 இருக்குது, புல்லப் 6 இருக்குது, சிட்டப் 30 இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே பிசிக்கல், ஆல் ஓவர் பிசிக்கல் தான். இது எல்லாமே பிசிக்கல் தான். அதனால்
உங்களோட மெட்ரிகுலேஷன் +2 மார்க் ஷீட், உங்களோட இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க கூப்பிட்ற நேரத்தில் பக்காவாக ஒரிஜினலாக கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஓகேவா, தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த லைனில் ஃபஸ்ட் லைனில் மெட்ரிகுலேஷன் அண்ட் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் சேலரி அந்த செலெக்ஷன் மோடை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கம்பல்சரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய ஸ்கில்லும் ப்ளஸ் வந்து உங்களுடைய செயல்திறன், உங்களோட மென்டாலிட்டி எல்லாமே பார்ப்பாங்க. A to Z தெளிவாக பார்ப்பாங்க ஓகேங்களா. அதனால் உங்களோட ஸ்பீச்சு, உங்களோட சிந்தனைகள் எந்த அளவுக்கு எந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஓகேங்களா, ஒரு கிரிட்டிக்கலான ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுடைய செயல்திறனில் கம்பல்சரி நோட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு போனஸ் மார்க் கொடுக்கறதுனால ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுறது அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி போட முடியும்னா joinindianarmy.in வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய டோட்டல் டாக்குமெண்ட்ஸும் ப்ளஸ் ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்எம்எஸ் ஓகேங்களா. உங்களை பர்மனெண்ட்டாக நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கம்பல்சரி கொடுங்க. ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறது அந்த மெயில் ஐடி ப்ளஸ் எஸ்எம்எஸ் தான். அதனால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ், ஜிமெயில் ஐடி எல்லாமே பக்காவாக நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக கொடுங்க ஓகேங்களா. அப்பப்போ நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, உங்களுடைய ஃப்யூச்சரை பாதிக்கும். எந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் கம்பல்சரி உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் ஜிமெயில் ஐடி கரண்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. சரி, இதோட டவுன்லோட் லிங்க் யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பயோவில் கொடுத்துட்றேன். நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்றேன், அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துட்றேன். நம்ம வீடியோவில் எப்போயுமே வந்து பயோவில் மெயின் லிங்க்கை கொடுத்துருவேன் ஓகே. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். கம்பல்சரி நம்ம பயோவில் மெயின் வெப்சைட் லிங்க்கை கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாப் கரியரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலும் மஸ்ட் சரிங்களா. இதுக்கு ஃபிசிக்கல் இருக்குது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க, ஃபிசிக்கலுக்கு எஃபெக்ட் போடுங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த முறை டஃப்பாக இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாப்பு. நம்ம நார்த் இந்தியன்ஸு சவுத் இந்தியன்ஸில் தான் ட்ரை பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் ரொம்ப ரேர், அப்ளிகேஷன் போடுறவங்களே ரேர் ஓகேங்களா. ஒரு இந்தியன் ஆர்மி அதிகாரியாக நீங்கள் வந்து போகிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நல்லா படிக்கக்கூடிய நபர்கள், 10th +2 டிகிரியில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ண நபர்கள் யாராக இருந்தாலும் ஒரு 80% மேலே மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இது ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. நல்ல சேலரி, நல்ல அலவன்ஸ் இருக்குது, ரூம் அலவன்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபேமிலிக்கான பேக்கப் இருக்குது, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டிகிரி முடிச்சவங்க கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்புன்றது ஒரு முறை தான், கரெக்டாக பயன்படுத்திங்க. அதுக்கான தகவலை நாங்கள் நம்மளோட சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க, நண்பர்களே ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் தான் ஓகேங்களா. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஆர்மிக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் ஒரு அவேர்னஸாக இருக்கணும் சரிங்களா. ஒரு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுறதுனா 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் பயனாட்டிடலாம் ஓகேங்களா. இவ்வளோ நேரம் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.
ஏஜ் தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் ஒரு நல்ல 2025 ஒரு இராணுவத்துக்கு சேரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இராணுவத்து மூலியமாகவே வந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் யூபிஎஸ்சி மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வேறு கேட்டகிரி, இது வேறு கேட்டகிரி. இருந்தாலும் இதுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான இன்டர்வியூ, எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூக்கான இதுக்கும் நடக்குது. உங்களுக்கு பே லெவல் சேலரி வேறு லெவலில் இருக்கும். குறைஞ்சபட்சம் இதோட சம்பளம் 71 கிராஸ் ஆகும். கம்பல்சரி 71,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆகும். 71,000க்கு மேலே கிராஸ் ஆகும். அதனால் ஃப்யூச்சரில் 1 lakh மேலே வரக்கூடிய சேல்ரி இந்த ஜாப்க்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் எந்த அளவுக்கு இது ஒரு சேலரியை பார்த்து உங்களோட எஃபெக்ட் போடாதீங்க, இதோட மதிப்பை பார்த்து போடுங்க. ஒரு இராணுவ அதிகாரிக்கு எந்த அளவுக்கு ஒரு கெட்ஸ் இருக்கும், ஒரு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்றத ஒரு வீடியோ பாருங்கள். சரியா? யூடியூப்பில் எவ்வளோ வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு அதுக்கான கெட்ஸ், அந்த ஜாபுக்கான கெட்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அதுக்கான பேக்ரவுண்டு ஜீப் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேக்ரவுண்டு கெட்ஸு, யூனிஃபார்ம், கேப், உங்களுடைய பவர் என்னென்ன பவர் இருக்குது, நம்மளுக்கு வெளி உலகத்தில் என்னென்ன பவர் இருக்குது, கவர்மெண்ட்ல மூலிமா என்னென்ன சலுகைகள் இருக்குன்றத நீங்கள் அந்த ஜாபுக்கான ப்ரொஃபைலை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கான அப்ளிகேஷனை போடுங்க. யாரும் போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ்.